இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக தொழிலாளர்களை கொண்டு வருவதில் குடிநுழைவுத்துறையின் முன்னாள் உயர் அதிகாரி மூளையாக செயல்பட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக தொழிலாளர்களை மலேசியாவிற்கு கொண்டு வருவதில் பாகிஸ்தான் கும்பலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் மலேசிய குடிநுழைவுத்துறையின் முன்னாள் உயர் அதிகாரி என்று சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது டத்தோ அந்தஸ்தில் உள்ள அந்த முன்னாள் குடிநுழைவுத்துறை அதிகாரி பணி ஓய்வு பெற்ற பின்னர் பாகிஸ்தான் ஏஜென்ட்டுகளுடன் கூட்டு சேர்ந்து பாகிஸ்தான் உட்பட இதர நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை சட்டவிரோதமாக மலேசியாவிற்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. ஏ மற்றும் பி என இரு பிரிவுகளாக சட்டவிரோத தொழிலாளர்களை மலேசியாவிற்கு கொண்டு வருவதில் அந்த முன்னாள் உயர் அதிகாரி கருப்பு ஆடாக செயல்பட்டுள்ளார் என்று குடிநுழைவுத்துறையின் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. அந்த முன்னாள் உயர் அதிகாரி நேரடியாக தனது ஈடுபாட்டை காட்டிக்கொள்ளவில்லை என்ற போதிலும் பாகிஸ்தான் கும்பலுக்கு தொழிலாளர்களின் கோட்டாவை ஒதுக்கி தருவதிலும் அவற்றை அங்கீகரிப்பதிலும் விமான நிலையத்தில் அந்த தொழிலாளர்கள் எவ்வாறு லாவகமாக நுழைந்து மலேசியாவிற்குள் காலெடுத்து வைக்க முடியும் என்ற துல்லியமான விவரங்களை வகுத்து அவற்றை அமுல்படுத்துவதில் அந்த முன்னாள் உயர் அதிகாரி பெரும் மூளையாக இருந்து பின்னணியில் செயல்பட்டுள்ளார் என்பது அம்பலமாகியுள்ளது. அந்த உயர் அதிகாரியின் மகன் தற்போது குடிநுழைவுத் துறையில் முக்கிய பொறுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று காலையில் நாடு திரும்பினார். மாமன்னரின் சிறப்பு விமானம் இன்று சனிக்கிழமை காலை 7 மணியளவில் சுபாங் அரச மலேசிய ஆகாயப்படை தளத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. மாமன்னரை இஸ்தானா நகாராவின் மேலாளர் பிஜாயா டிராஜா இஸ்தானா நகாரா, டத்தோ ஜைலானி ஹஷிம், டத்தோ படுகா மகாராஜா லீலா இஸ்தானா நகாரா, டத்தோ அஸ்வான் எஃப்என்டி ஜைரா கித்னைனி ஆகியோர் வரவேற்றனர். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்பினால் பண நெருக்கடியை எதிர்நோக்கி வந்ததாக நம்பப்படும் வர்த்தகர் ஒருவர் தனது மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற பின்னர் தன்னையும் கத்தியால் கீறிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை 5:32 மணியளவில் காஜாங் பண்டார் சுங்காய் லாங்கில் உள்ள ஒரு வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. தனது தாயாரை கொன்றுவிட்டு தனது தந்தை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று அவரின் 35 வயது மகனிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். போலீசார் வீட்டை சோதனையிட்ட போது உள்ளூரை சேர்ந்த 63 வயது மாது படுக்கை அறையில் இரத்த வெள்ளத்தில் இறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வர்த்தகரும் உடலை ரணப்படுத்தி கொண்டு இருந்துள்ளார். அந்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டதுடன் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக ஏசிபி நஸ்ரோன் குறிப்பிட்டார். தனது துணைவியாருடன் 36 ஆண்டு கால இல்லற வாழ்க்கையில் வர்த்தகத்தில் ஏற்பட்ட பெரும் இழப்பிற்கு பின்னர் அந்த வர்த்தகர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. ஒரு மாற்றுத்திறனாளியான ஆடவர் ஒருவரின் உடல் இன்று காலையில் கோலாலம்பூர் தித்திவாங்சா LRT ரயில் நிலையத்தில் இருப்பு பாதையில் கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக இன்று காலை 8:38 மணியளவில் MERS 999 மூலமாக அவசர அழைப்பு பெறப்பட்டதாக கோலாலம்பூர் செயலாக்க நடவடிக்கை அறையின் தலைவர் ஃபடில் ஹிசாம் முகமட் தெரிவித்தார். அந்த மாற்றுத்திறனாளி இறந்துவிட்டதை சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அந்த மாற்றுத்திறனாளி உடல் சமநிலையற்ற நிலையில் ரயில் இருப்பு பாதையில் விழுந்து இருக்கலாம் என்றும் தானியங்கி முறையில் ரயிலை இயக்கும் மையத்தில் உள்ள ஆபரேட்டர் இதனை கவனிக்க தவறியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. புலன் விசாரணைக்கு ஏதுவாக LRT, PWTC தித்திவாங்சா, செந்தூல் மற்றும் செந்தூல் திமூர் ஆகிய ரயில் நிலையங்களில் LRT ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக LRT ரயில் சேவையை வழிநடத்தும் ரேபிட் ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது.
ஸ்லாங்கூர் பத்தங்காலியில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் காலை நேர தொழுகையில் ஈடுபட்ட சிறுமி ஒருவரை அவ்விடத்திலிருந்து தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்ததாக நம்பப்படும் இளைஞரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணை பெறப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். இன்று சனிக்கிழமை கொலகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த இளைஞரை விசாரணைக்கு ஏதுவாக தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை போலீசார் பெற்றுள்ளதாக டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் காலை 8:19 மணியளவில் பெறப்பட்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த இளைஞர் நண்பகலில் கைது செய்யப்பட்டார். 2017 ஆண்டு சிறார் பாலியல் சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் என்றும் டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாயை திறந்தாலே பொய்தான் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமட் இன்று குற்றஞ்சாட்டியுள்ளார். அன்வார் வாயை திறக்கும் ஒவ்வொரு முறையும் பொய்யைத்தான் காண முடிகிறது என்று துன் மகாதிர் குறிப்பிட்டார். தம்மை சந்திப்பதற்கு ஆர்வப்பட்ட வெளிநாட்டு தலைவர்களை அன்வார் தடுத்து நிறுத்தியுள்ளார் என்று துன் மகாதிர் கூறிய குற்றச்சாட்டை அன்வார் வன்மையாக மறுத்துள்ளார். ஆனால் இதனை அன்வார் மறுத்து இருப்பது ஒரு பொய்யாகும் என்று துன் மகாதிர் குற்றஞ்சாட்டினார். அன்வார் இதனை மறுக்கலாம், ஆனால் பொய் வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் என்று இன்று தனது முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் துன் மகாதிர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 96வது கிலோமீட்டரில் ஜோஹூர் யோங்பெங் அருகில் நேற்று மாலையில் 2 கார்கள் மற்றும் ட்ரெய்லர் லாரி சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 பெண்கள் காயமுற்றனர். இந்த விபத்து தொடர்பாக மாலை 5:03 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தீயணைப்பு மீட்பு படை செயலாக்க அதிகாரி முகமது ஷாரில் பின் ரசாலி தெரிவித்தார். ஐர்ஹிதாம் மற்றும் யோங்பெங் ஆகிய நிலையங்களில் இருந்து விரைந்த வீரர்கள் இவ்விபத்தில் ட்ரெய்லர் லாரி 1, டொயோட்டா வியாஸ் மற்றும் பெரோடுவா மைவி ஆகிய 3 கார்கள் சம்பந்தப்பட்டிருந்ததை கண்டனர். இதில் பெரோடுவா மைவி காரில் பயணித்த 2 பெண்கள் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். தீயணைப்பு படையினர் விரைவதற்குள் பொதுமக்களின் உதவியுடன் அவ்விரு பெண்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று முகமது ஷாரில் குறிப்பிட்டார். அந்த ட்ரெய்லர் சாலையின் குறுக்கே சிக்கிக் கொண்டதால் இதர வாகனங்கள் அப்பகுதியை கடக்க முடியாமல் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.